குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.4ல் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் which divides the line segment joining the points. அதாவது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா பகுமுறை வடிவியலில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஏபின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரேஷியோ விகிதத்தை கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்க்கக்கூடிய அந்த புள்ளி, அந்த இன்டர்னல் செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உட்புறமாக பிரித்தல் பிரிவு சூத்திரம் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ முதல்ல அதுக்கு ஃபார்முலா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P of x, y is equal to, ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசாக ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலானா mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. அதாவது இன்டர்னல் டிவிஷன், உங்களுக்கு எதுவுமே சொல்லலைன்னா இன்டர்னல் டிவிஷன் உட்புறமாக பிரித்தல். ஸ்பெசிஃபிக்கலானா அவங்களே சொல்லிடுவாங்க உள்ள வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ரேஷியோஸ் விகிதங்கள் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதை ரெண்டுத்தையுமே கீழே ஆட் பண்ணி போட்டுடணும். அதே மாதிரி எம்மை போட்டுக்கோங்க, என்னு போட்டுக்கோங்க. இங்கே ஃபுல்லாக எக்ஸ் வரணும், இங்கே ஃபுல்லாக ஒய் வரணும். முதல்ல x2 வந்த பிறகு தான் x1, அதே மாதிரி இங்கே y2 வந்த பிறகு தான் y1. ஓகேங்களா? ஸோ P of x, y. உங்களுக்கு ஃபார்முலாஸை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் பேசிஸில் ஃபார்முலாஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியாமெட்ரின்னு இருக்கும். அதுலேயுமே நான் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டைமில் போய் பாருங்கள். ஸோ தட் அந்த ஃபார்முலாவை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ சம்குள்ளே போகலாம். இப்போ இதில் என்னென்ன தேவை, பாயிண்ட்ஸ் தேவை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏன்ற பாயிண்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதுகிறேன். அதே மாதிரி பீன்ற பாயிண்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதுகிறேன். அதே மாதிரி ரேஷியோவும் என்னவோ அதை எடுத்து எழுதிடுறேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கு நம்ம பேர் கொடுக்கணும். ஒரு பாயிண்ட்டுனாலே கண்டிப்பாக எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னா x1 y1 வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்டுன்னா x2 y2ன்னு வச்சுக்கோங்க. இதுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதாங்க. இப்போ இதை கரெக்டாக பிடிச்சிட்டு ஃபார்முலா பிடிச்சிட்டிங்கன்னா செம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P of x, y is equal to ப்ராக்கெட்டை போட்டுக்கோம். இப்போது m எல்லாமே மல்டிப்ளிகேஷன், m x2 n x1 இது மல்டிப்ளிகேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, m உடைய வேல்யூவை ப்ராக்கெட்டில் போடுறோம். இன்டூ x2க்கு நேரம் என்ன இருக்குதோ அதை எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி எழுதி பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸே வராது. போட்டாச்சா? அடுத்தது ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ப்ளஸ் என்னுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, அதையும் ப்ராக்கெட்டில் போடுங்க. x1க்கு நேரம் என்ன இருக்குதுன்னா 4 பை என்னன்னு பார்த்தீங்கன்னா m + n, அதாவது 3 + 2. எதுக்காக இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வேல்யூ நெகட்டிவில் வருது அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்கெட்டில் போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுறது என்றைக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி இந்த கான்செப்ட்ஸையும் நம்ம போட போகிறோம். எம் ஒரு ப்ராக்கெட்டில் போட போகிறோம், தட் இஸ் 3. ஒய்டூக்கு நேரம் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் என்னுக்கு நேரம் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா y1க்கு நேரம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -3. எனக்கு இங்கே இடம் பத்தலை, அதனால் நான் கீழே எடுத்து எழுதுகிறேன். எப்பவுமே எழுதும்போது ஒரே சிங்கிள் ஷார்ட்டில் எடுத்து எழுதுங்க. பை m + n என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 3 + 2. இந்த ப்ராக்கெட்டுக்கு க்ளோஸ் ஏஜ் இந்த இடத்துல ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா சம்ம முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு, திரும்ப ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். முதல்ல மல்டிப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ என்ன மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 9s are 27. அடுத்தது ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால 2 4s are 8. இங்கே 3 + 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5, 3 7s are 21. இங்கே பாருங்கள் 2 ப்ளஸில் இருக்குது, இது 3 மைனஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னா -2 3s are 6. இங்கே 2 + 3 அல்லது 3 + 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 27 + 8 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. ஸோ 27யும் 8யும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டிவைடட் பை 5. அதே மாதிரி 21ல் 6 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/5. ஸோ இது ரெண்டுத்தையும் என்னால் 5 டேபிளில் கேன்சல் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே 5 டேபிளில் போகும். எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 5 1s are 5, 5 7s are 35.
கீழே 1ன்னு வந்ததுனாலே டிவிஷன் கான்செப்ட் இஸ் ஓவர். அப்போ 7/1 is 7. இது பார்த்தீங்கன்னா 5 1s are 5, 5 3s are 15. இந்த மாதிரி நீங்கள் அடித்து தான் காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கேன்சல் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டைரெக்டாகவே எடுத்து போட்டுடலாம் ஆன்சரை. ஸோ 5 3s are 15. ஸோ அந்த இன்டர்னல் டிவிஷன் ஒரு பாயிண்டில் பிரியுது இல்லைங்களா? ஸோ அந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7, 3. ஸோ அவ்வளோதான் இந்த இன்டர்னல் டிவிஷனுடைய ஃபார்முலா பேஸ்டு கான்செப்ட். இந்த சம்மோட சொல்யூஷன் அவ்வளோதான். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.